வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு அரசியல் விமர்சகர் ஐயா திரு சூர்யா சேவியர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். சோசியல் மீடியால விஜய் சுனாமி ஒரு வாரமா தேர்தல் வாக்குப்பதிவு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தினம் தினம் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். உண்மையிலேயே களத்துல ஒரு விஜய் சுனாமி இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்க வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் முதல்வர் தொடர்ந்து இது தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ, தமிழ்நாடு வர்சஸ் பிஜேபி அப்படிங்கறத தொடர்ந்து தன்னுடைய பிரச்சாரத்துல முன்னெடுத்துட்டு வந்தாரு. ஆனா இன்னைக்கு களம் விஜய் சொல்ற மாதிரி திமுக வர்சஸ் தாவேக்கான்னு மாறிடுச்சா? தாவேக்கா எத்தனை ஓட்டு பிரிக்குமோ அதை பொறுத்துதான் யாரும் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள், கருத்து கணிப்புகள்லாம் வெளிவந்துட்டு இருக்கே. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது என்னன்னா, பொதுவா இந்த தேர்தல் களத்தை பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் இருக்க வாழக்கூடிய மக்கள் ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா, ஒரு 20% பேர் சாதாரண ஒரு விளிம்பு நிலை மக்களாக, உழைப்பாளர்களாக இருக்காங்க. இன்னொரு 20% பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் அப்படி இருக்காங்க. ஒரு நகர்ப்புறம் சார்ந்த ஒரு 50% பேர் இருக்காங்க. ஒரு மாத ஊதியம் பெறக்கூடியவர்கள். இதுதான் தமிழ்நாட்டினுடைய நேச்சர். இப்ப விஜய்க்கு யார் வாக்களித்திருக்கிறார்? விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஆனால் எதைக்கு உட்பட்டதாக இது இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, விஜய்க்கு வாக்களித்தவர்கள் அப்படிங்கிறது ஒரு 50 ஆண்டு கால அரசியல். இந்த அரசியலுக்குள்ள, அதாவது தாங்கள் புரிந்து கொண்டது இதுதான் அரசியல் என்ற ஒரு புரிதல் உள்ள, அரசியல் புரிதலற்ற ஒரு அரசியல் புரிதலை கொண்டிருக்கக்கூடியவர்கள் விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். இந்த அரசியல் புரிதல் அற்ற என்று சொல்லுகிற பொழுது அவர்களை அரசியல் புரிதல் உள்ளவர்களாக ஆக்குவதில் நம்ம என்ன பங்கு பாத்திரம் செய்திருக்கிறோம் என்பதையும் ஒரு கேள்விக்கு நாம் உட்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு கூட்டம் போய் ஒரு தனிநபருக்காக அல்ல ஒரு சினிமா மோகத்திற்காக விழுவது அப்படிங்கிறது இதுக்காக மாத்திரம் இல்லை. சினிமா ஒண்ணு ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னா கட் அவுட் மேல ஏறி கீழே விழுந்து செத்தவனு இருக்கான், பாலாபிஷேகம் பண்ணவே இருக்கான். அது சினிமானாலே அந்த ஏற்பாட்டுக்குள்ள அது அடங்கிறது. அப்படிங்கும்போது விஜய் போன்ற ஒரு நடிகர்கள், இளைஞர்களை கவர்ந்த ஒரு நடிகர்கள் களத்துக்கு வருகிற பொழுது அதுக்கு கூடுதல் கொஞ்சம் இதாகுது. இதுல இன்னொன்னு என்ன புரிதல்னு சொன்னா, இப்ப அமித்ஷா ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமியை ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே கூப்பிட்டு டெல்லியில வச்சு அவர் முகமூடி எல்லாம் போட்டு போய் அவர் சந்திச்சுட்டு அவர் ஒன்றும் சொல்லல. ஆனா அமித்ஷா சொல்லிட்டாரு கூட்டணி உருவாகி விட்டது அப்படின்னு 1 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. அப்போ ஓராண்டுகளுக்கு முன்பாகவே அதிமுகவை இதோட சாப்டர் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா பாஜக தமிழ்நாட்டில் வாக்குகளை பெற முடியாது. பாஜகவிற்கு ஒரு பெரிய வாக்குகள், அது நாடாளுமன்ற தேர்தலில் மோடி 8 முறை வந்ததற்கு பின்னாலும், பல குட்டிக்கரணம் அடித்ததற்கு பின்னாலும் பல பேரை ஒன்றிணைத்து வாங்கிய வாக்குகள் அந்த 18% சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுல பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க பாஜகவினுடைய அமித்ஷா உருவாக்கிய ஒரு அணி, அவர்களால் தான் உருவாக்கப்பட்டது. எல்லாரும் இங்கிருந்து டெல்லி போயிட்டு வந்தாங்க. அப்ப அந்த அணியை ஒரு அணியாகவே நான் கருதவில்லை அப்படின்னு விஜயனுடைய பேச்சு என்பது இருந்தது. டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்னு தான் அவர் பேசினார். அப்படிங்கும்போது அமித்ஷா தரப்பில் இருந்தோ அவர்கள் தரப்பில் இருந்து எந்த எதிர்வினையும் வரவில்லை. ஏன் வரவில்லை என்ற கேள்வியில் இருந்துதான் விஜய் யாருக்கானவர் என்பதாக புரிந்து கொள்ளப்பட்டது. நீங்க விஜயம் அமித்ஷாவை குறித்தோ ஒன்றிய அரசு குறித்தோ அவர் விமர்சிப்பதற்கு தயார் இல்லை. அவர் எல்லாமே திமுக அப்படிங்கிற லெவல்ல நின்றுகிட்டாரு. அப்ப இந்த பேச்சினுடைய உள்ளடக்கமாக நான் எதை புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னால், அவர்களும் எதிர்வினையாற்றவில்லை. யாரு? அமித்ஷா வகைராக்களும் எதிர்வினையாற்றவில்லை, களத்தில் இறங்கவில்லை. ஏறக்குறைய அதிமுகவை ஒரு கயரை போட்டு கட்டி வச்சுட்டாங்க, அவங்கள களமாடவும் விடவில்லை. அப்படிங்கும்போது இப்ப இவர் டிஎம்கே டிவிகே அப்படிங்கிறதுல அப்ப அதிமுகவினுடைய வாக்குகளை அதே இப்ப நீங்க ரங்கராஜ் பாண்டே ஒரு பேட்டியில சொல்றாரு, 2 பெரும் கட்சிகளை நேற்று ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்சி தொடங்கி வந்த ஒரு நடிகர் அசைத்து பார்க்கிறார் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம்தான் அப்படின்னு சொல்லி அவள் சொன்னதை நம்ம பார்த்தோம், ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல அவருக்கு ஒரு கேள்வியை நம்ம பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புறது தான். அவர் வந்தவரும் பெரியார்னு சொன்னாரு, வந்தவரும் அண்ணான்னு சொன்னாரு, வந்தவர் எம்ஜிஆர்னு சொன்னாரு ஒழிய வந்தவர் சங்கராச்சாரின்னு சொல்லல, வந்தவர் சவர்கார்னு சொல்லல, வந்தவர் நீங்க என்ன செய்யல கோட்சேன்னு சொல்லல. சொல்லியிருந்தா என்ன கதி ஆயிருக்கும் அப்படிங்கிறது அது வேற. அப்படி சொன்ன பார்ப்பனிய கிடப்பாரு என்ன கதியில கிடக்குங்கிறதுக்கு உதாரணம் இங்க நம்மகிட்ட இருக்கு.
இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவரு வந்தவங்க எல்லாருமே இதைத்தான் தூக்கிட்டு வருவாங்க. யார? அண்ணாவையும் பெரியாரையும் எம்ஜிஆரையும் வைத்துதான் தமிழ்நாட்டில் அரசியல் நடத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு விஜயும் ஒரு உதாரணம். எனவே விஜய் வந்து அசைச்சிட்டாருன்னா அவர் எம்ஜிஆர் பேரை சொல்லி அசைக்கிறார், அண்ணா பேரை சொல்லி அசைக்கிறார், பெரியார் பேரை சொல்லி அசைக்கிறார், அம்பேத்கர் பேரை சொல்லி அசைக்கிறார். இதானே? அப்ப இதை தாண்டி என்ன இருக்கு அதுல? அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இவங்க தான் தலைவர்கள். நீங்க கூட்டு வர்ற அமித்ஷாவோ நீங்க கூட்டு வர்ற மோடியோ தலைவர்கள் அல்ல அப்படிங்கிறது அதுக்குள்ள அடங்கி இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. இப்ப நீங்க விஜய் வந்து இதை சொல்லி இப்ப நான் அதாவது என்னன்னா பொலிட்டிக்கல் அர்த்திமேட்டிக் ஒன்னே ஒண்ணுதாங்க தமிழ்நாட்டுல. நீங்க வந்து திமுக அப்படிங்கிறது வந்து அதற்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுக்கு ஒரு அடிப்படை கொள்கை இருக்கு, அதற்கு ஒரு கோட்பாடு இருக்கு, ஒரு ஃப்ரேம் இருக்கு. திராவிட மாடல் என்ற ஒரு ஃப்ரேம் வச்சிருக்காங்க. அந்த மாடலுக்குள்ள நீங்க பெண் விடுதலை வச்சிருக்கிறாங்க, மதச்சார்பின்மை வச்சிருக்கிறாங்க, மக்கள் ஒற்றுமை, சமூக நீதி இத்தியாதி ஐட்டங்கள்லாம் அவங்க வச்சிருக்காங்க. இந்த ஃப்ரேமுக்குள்ள எந்த ஃப்ரேமுக்குள்ள அடங்காம தரிகட்டதனமா ஓடக்கூடிய ஒரு கும்பல் இருக்கு. இந்த ஃப்ரேமுக்குள்ள இருக்கக்கூடியவங்க தான் கூட்டணி கட்சிகளாகவும் வந்து சேர்ந்தாங்க, மறந்துடக்கூடாது. இந்த ஃப்ரேம் இருக்கு, இந்த ஃப்ரேம் அவங்ககிட்ட இருக்குங்கிறதுனாலதான் கூட்டணி கட்சியும் வந்தாங்க. ஆனா அதிமுக பாஜகவிற்கு 2 பேருக்கு ஃப்ரேம், ஆனா பிஜேபிக்கு ஃப்ரேம் இருக்கு. எது நீங்க வந்து ஒரு இயங்கு தளம் சுத்துதோ அந்த சுத்துறதுக்கு திராவிட மாடல் என்ற திராவிட ஐடியாலஜி என்ற ஒரு சக்கரம் சுத்துதுன்னா அதற்கு எதிர் சக்கரம் தான் என்னது? பிஜேபியினுடைய சக்கரம் சுத்தும். அப்ப அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு. அந்த ஐடியாலஜியை முன்வைத்து அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, முன்னேறி வர முடியவில்லை என்பது ஒரு புறம். அதே நேரத்துல இந்த சக்கரத்தை அப்படியே தூக்கி விஜய் கையில கொடுத்து நீ இதை சுத்து அப்படின்னு சொல்லி அதே சக்கரத்தை அவர் சுத்திக்கிட்டு வந்தாரு. அப்ப இந்த ஓட்டுகள் என்பது இங்க ஷிஃப்ட் ஆகுது. அதற்கு வந்து என்னன்னா ஒரு வகையான டயர்ட்னஸ் அப்படிங்கிறது. ஒன்னொன்னு வந்து என்னன்னா திமுக கூட்டணி ஒரு ஸ்ட்ரக்சரா போய்கிட்டு இருக்கு. அதிமுக கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி மட்டும் நடு ரோட்ல நின்று கத்திக்கிட்டு இருந்தாரு. அவரை தாண்டி வேறு யாரும் இல்லை. 2வது அந்த அணியை அமித்ஷா உருவாக்கிட்டு அந்த அணி ஜெயிக்க கூடாததுக்கு என்னென்ன உண்டா அதெல்லாம் செஞ்சாரு. கிருஷ்ணசாமி இருந்தவரை தூக்கி வெளியே விட்டாரு, தேமுதிக இருந்ததை தூக்கி வெளியே விட்டாரு, ஓபிஎஸ் இருந்தால தூக்கி வெளியே விட்டாரு. அதே போல செங்கோட்டை இங்க இருந்தால தூக்கி, அதாவது என்னன்னா பாஜக தான் அதை வீழ்த்திருச்சு, கவுண்டருக்கு எதிராக எடப்பாடி கவுண்டருக்கு எதிராக இருந்துருச்சுன்னு சொல்லிடக்கூடாதுன்னு செங்கோட்டையனை தூக்கி அங்கிட்டு விட்டாரு. அப்ப அதுக்கு மேட்ச் ஆயிரும். அப்ப இந்த மாதிரி ஜாதிய ரீதி, அதே போல அண்ணாமலையை தூக்கி ஓரமா விட்டது அதுவும் இந்த ஜாதிய லாபியில் இருந்துதான் அவரை ஓரமாவும் உட்கார வைக்கிறாங்க. அப்ப இது எல்லாத்தையும் செய்து விட்டு அதிமுக என்ற கட்சியை அழித்து விட்டு தான் தமிழ்நாட்டுல பாஜக தனது அந்த சக்கரம் இருக்குல்ல, எதிர் சக்கரத்தை, அந்த எதிர் சக்கரத்தை இங்க உட்கார்ந்து சுத்த முடியும், அதற்கேற்ற ஆள்களை உருவாக்க முடியும். 2 பெரும் கட்சிகள் இருக்கிற பொழுது அதால் எந்திரிச்சு வர முடியாது என்ற தியரியை மூலமாகத்தான் அவர்கள் இந்த தேர்தலை அணுகினார்கள். அதற்காக கொண்டு வரப்பட்டவர் தான் விஜய். அதற்காக அவர் வந்தார். அவர் வந்து அந்த அதிமுகவினுடைய வாக்குகளை, எனக்கு தெரிஞ்ச அதிமுக நண்பர்கள் பூரா அதிமுக வாக்குகளை விஜய் பெற்று விட்டார் அப்படிங்கிற ஒரு குரலை தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பல பேர்கிட்ட பேசணும். அதற்காக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுடைய வாக்குகளை பெறவே இல்லையா? பெற்று இருக்கிறார். நான் இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா? 2021 சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், இந்த 2 தேர்தலுடைய ஆய்வுகள் இருக்கு. அந்த ஆய்வுகள்ல ஒவ்வொரு சமூகமும் எவ்வளவு வாக்குகளை எந்த அணிக்கு செலுத்தி இருக்கிறார்கள். இப்ப இஸ்லாமியர்கள் வாக்குகள் விஜய்க்கு திரண்டு விட்டது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப விஜய்க்கு திரண்டு விட்டதுன்னா இஸ்லாமியர்கள் எந்த காலத்திலும் ஒரே அணிக்கு வாக்களித்ததில்லை, திமுகவுக்கு அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். அதாவது ஒரு 65% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். அருந்ததியர் பகுதியில் 65%. மறவர் சமூகத்தில் முக்குளத்தோர் சமூகம் இருக்குல்ல, அதுல திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் 19%. 59% அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா நாடார் சமூக பிரிவுகள் எடுத்தீங்கன்னா அதுல கிட்டத்தட்ட 45% யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள்? திமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. 30% இந்த பக்கம் ஏடிஎம்கேக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இப்ப ஒரே ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன். இந்த மாதிரி கவுண்டர்ல, வன்னியர்ல, எல்லா சமூகத்திலையும், முதலியார்ல, எல்லா சமூகத்திலையும் எப்படி வாக்களித்திருக்கிறார்கள் என்ற ஒரு விவரம் இங்க இருக்கு. இப்ப இஸ்லாமியர்கள் 35% பேர் திமுகவுக்கு கடந்த முறை வாக்களிக்கவில்லை. அந்த 35% பேர் இப்போது அதிமுகவுக்கும் வாக்களிக்கவில்லை. அவர்கள் விஜய்க்கு வாக்களித்திருக்கலாம். கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கங்க, கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் என்ற ஒன்று வரும். ஆனா கிறிஸ்தவர்கள் வந்துருச்சா அது சாதியா மாறிடும். அப்படின்னு வரும்போதே கிறிஸ்தவர்கள்லையுமே
நீங்க ஆர்சியா இருக்கட்டும், சிஎஸ்ஐயா இருக்கட்டும், இப்படி எல்லாம் பல பிரிவுகள்லாம் இருக்காங்கல்ல. இந்த பிரிவுகள்லயுமே கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளும் கடந்த முறை 55% யாருக்கு வாக்களிச்சிருந்தாங்க? திமுக கூட்டணிக்கு. 45% அதிமுகவுக்கும் வாக்களிச்சிருந்தாங்க மறர்கள். இப்ப இந்த வாக்குகள் விஜய் பெற்றிருப்பார். எனவே கிறிஸ்தவர்களும் போட்டிருக்காங்க, இஸ்லாமியர்களும் போட்டிருக்காங்க. இன்னொன்னு பட்டியல் பிரிவினர். நீங்க பட்டியல் பிரிவை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நம்ம ஓப்பனா உடைச்சு பேசணும். அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இப்ப நீங்க தீண்டாமை கொடுமை அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் எப்படி இருக்கு, தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு, கேரளாவுல எப்படி இருக்குன்னு வித்தியாசப்படுத்திக்கலாம். தமிழ்நாட்டுல மற்ற இந்தியாவை விட ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டில் அது சமூக நீதி இந்த மாதிரியான கோட்பாடுகள்லாம் பேசி மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா தீண்டாமை கொடுமை இருக்கு, இல்லைன்னு மறுக்க முடியாது. இந்த தீண்டாமை கொடுமையை கடைபிடிப்பவர்கள் யார்? பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் தான் அமுல்படுத்துறாங்க. இதற்கு பாதிப்புக்குள்ளாகக்கூடிய மக்கள் பட்டியல் பிரிவு மக்கள். இந்த பட்டியல் பிரிவு மக்கள் இந்த பிற்படுத்தப்பட்ட பிரிவில் இருக்கக்கூடிய அமல்படுத்தக்கூடியவர்கள் யாராக இருக்கிறார்கள்னா அவங்க அதிமுக திமுகவை பிரதிபலிப்பவர்களாகவும் பல இடங்களில் இருக்கிறார்கள். அப்ப இயல்பா பட்டியல் பிரிவு மக்களுக்கு அதிமுக திமுக மேல ஒரு கோபம் என்ன செய்கிறது வருகிறது. இவர்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இறங்கி இதை அடிச்சிருக்கணுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர்கள் எழுப்புவதில். அதுக்கு பின்னாடிதான் 96ல என்ன பண்ணாங்கன்னா நாங்க கொடி பிடிப்பதற்கும் கோஷம் போடுவதற்கும் கூட்டம் சேர்ப்பதற்கும் தான் பிறந்தோமா, அரசியல் அதிகாரம் எங்களுக்கானது எங்கே என்ற குரல் 96ல் எழுந்தது. அது ஜாதி கலவரம் அல்ல. திருநெல்வேலியில நடந்தது ஜாதி கலவரம் பல பேர் சொன்னாலும் இதே திருநெல்வேலியில இருந்து நான் சொல்றேன், அது அவர்கள் அரசியல் அதிகாரத்திற்கான அந்த உரிமை குரலை அவர்கள் அப்போது எழுப்பினார்கள் 96. அதற்கு பின்னாடி அரசியல் கட்சிகள் உருவானது. 96க்கு முன்னாடி இருந்த அந்த நிலவரம் என்பது இப்போது இல்லை. ஆனால் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னா இவர்கள் இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இது யார் செய்தார்கள் அப்படிங்கிறதுக்கு மூலம் வேற இருக்கு, அதுதான் தூண்டி விடுவேன். ஆனா அதை மறந்துட்டு இவங்க யார் நேரடியா பாதிக்கப்படுறாங்களோ, யாரால் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க மேல ஒரு கோபம் வரும்ல. அந்த கோபத்திலிருந்து பட்டியல் பிரிவினர் அவங்க என்ன செய்யறாங்க, இதற்கு எதிராக மாறுறாங்க. அதிமுக திமுகவுக்கு எதிராக நிற்கிறார்கள் என்ற தோற்றத்தை உருவாக்கி அந்த வாக்குகளில் ஒரு பகுதியை விஜய்க்கு கொண்டு செல்வது அப்படிங்கிறத அவங்க முடிவெடுத்தாங்க. ஆனா திருமாவளவன் போன்ற தலைவர்கள் அதை தடுத்து நிறுத்துவதில் ஒரு முக்கிய பங்காற்றி இருக்கிறாங்க. ஏன்னா இந்த காலத்துல அவர்கள் களத்திற்குள் இந்த மாதிரியான பிரச்சனைகளின்பால் போராட்டங்களை பெரிய அளவிற்கு நடத்தி இருக்கிறார்கள். நீங்க எப்பயுமே பிற்படுத்தப்பட்டவர்களும் தலித் மக்களும் 2 பகுதியில் இருக்கக்கூடிய பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய அந்த ஜனநாயக சக்திகள்லாம் இணைந்து நின்றுதான் இந்த பிரச்சனையை தீர்வுக்கு கொண்டு வர வேண்டுமே ஒழிய 2 பேரும் மோதுவதன் மூலமாக பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. ஆனா அதே நேரத்துல இதை தூண்டி விடக்கூடிய கருத்தியல் ஒண்ணு இருக்குல்ல, அவன் தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பான், ஒரு காலமும் களத்துக்கு வர மாட்டான். இல்ல இப்போ சிறுபான்மை சமூகத்தை பாஜக எப்படி பாக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். விஜய் ஒரு சிறுபான்மை சமூகம், கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவரை ஆரம்பத்திலேயே முளையிலேயே கிள்ளி எறியாம தண்ணி ஊத்தி இப்படி நல்ல பெரியா செடியா வளர்த்து விடுறாங்கன்னா ஒரு தமிழ்நாட்டின் ஓவைசி மாதிரி அவரை பொசிஷன் பண்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல நீங்க ஒன்னொன்னு என்னன்னா அந்த மாதிரியாக தமிழ்நாட்டுல பண்ணவே முடியாது. ஏன் சொல்றேன் தெரியுமா? தமிழ்நாட்டுல அதற்கான பெர்சன்டேஜ் கம்மி. நீங்க கேரளாவுல 55% ஹிந்துக்கள்ல நாயர் இருக்காங்க, நம்பூதிரி இருக்காங்க, ஈழவாசி இருக்காங்க, நீங்க சாம்பவர்கள் இருக்காங்க, புலையர்கள் இருக்காங்க, அப்படி எல்லாம் ஒரு பெரிய செக்ஷன் இங்க இருக்காங்க. 55%. 45% கேரளாவுல சிறுபான்மையினர். தமிழ்நாட்டுல அப்படி இல்ல. தமிழ்நாட்டுல அந்த ரேஞ்சில இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் 7 கோடி பேர்ல 1 கோடி பேர் கூட 2 பேரையும் சேர்த்தா இல்ல வாக்குகள். மறந்துடாதீங்க. 48 லட்சம் யாரு? கிறிஸ்தவர்கள். 43 லட்சம் யாரு? இஸ்லாமியர்கள். அவ்வளவுதான். மீதி 6 கோடி பேர் யாரு? இந்து மக்கள் தான். அப்ப இங்க இந்த சிறுபான்மைன்னு சொல்லியே பெரும்பான்மை என்னமோ இவங்களுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி காட்ட முயற்சி பண்றாங்க. அப்படி இல்லை. அந்த தொகுதிகளையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 234 தொகுதிகள். நீங்க மேற்கு வங்காளத்துல இப்படி பண்ணிருக்காங்கல்ல. மேற்கு வங்காளத்துல 294ல 27% முஸ்லிம் ஓட்டு, 27% பேர். அதுலதான் இப்ப முர்ஷிதாபாத்ல ஒருத்தனை கிளப்பி விட்டு அவன் என்ன பண்ணான்னா போய் நான் 1000 கோடிக்கு அவன் எங்களுக்கு கொடுத்தான், பிஜேபி கொடுத்தான், நான் போய் மாபர் மசூதி கட்ட போறேன்ட்டு போய் விவகாரம் பண்ணி முஸ்லிம் ஓட்டை பிரிக்கிறதுக்கு ஒரு கும்பலை நிப்பாட்டிருக்காங்கல்ல. அந்த மாதிரி தமிழ்நாட்டுல அப்படி நிப்பாட்ட முடியாது. அது பட்டவர்த்தனமாக தெரிஞ்சு போயிடும். 2வது அந்த மாதிரியான ஒரு ஸ்லோகனை முன்வைத்து நீங்க விஜய நடுவுல நிப்பாட்டி கிறிஸ்தவர் ஓட்டுகளை மட்டும் பிரிக்கிறது அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்கள் ஓட்டுகள் அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள் ஓட்டுகள் அப்படின்னு சொன்னா 52 தொகுதி.
கிறிஸ்தவர்கள் ஓட்டுகள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 38 தொகுதி. எந்த தொகுதியில அவங்க இருக்காங்கன்றதே தெரியும். ஆனா இந்த தொகுதிகள்ல இவர்கள் வாக்கு எதிர்வாக்காக போட்டு விட்டாலுமே அங்கே அந்த கட்சி தோத்து போயிரும்ன்ற நிலைமையும் இல்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. அப்படியே இல்ல. ஆனா என்னன்னா அந்த அரசியலுக்காக தான் அந்த மக்கள் வாக்களிப்பார்கள். மதச்சார்பற்ற ஒரு தன்மைக்கு தான் எல்லாரும் திரண்டு நின்று வாக்களிப்பாங்க. இவர் அதைத்தானே சொல்றாரு. இப்ப நான் ஒரே ஒரு கேள்விதான் மேடம் கேட்க. என் பேர் சேவியர் தானே. நான் பதிவுகள் போடும்போது எத்தனை பேர் வந்து கிறிஸ்தவ பாவாடைன்னு என்னை திட்டுறான். சங்கிதான் திட்டுறான். கிறிஸ்தவ பாவாடைமையா, அந்நிய கைக்கூலிம்பா, அமெரிக்க கை என்னென்னமோ சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு ஒக்கே இருக்கட்டும். ஆனா இவரை வந்து விஜய்னு இருந்த ஒரு நடிகர், அவர் கிறிஸ்தவர் நான் கூட யாருக்குமே தெரியாது. திடீர்னு ஜோசப் விஜய்ன்னு சொன்னாலும் இவங்க தான் மெர்சல் படத்துல உடனே எல்லாரும் சத்தம் போட்ட ஒரு கலைஞனை வந்து அப்படி என்ன செய்யக்கூடாது, அடையாளப்படுத்தக்கூடாது. ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவன் ஒரு கலைஞன் அப்படின்னு நம்ம சொன்னோம். எதிர்த்து எல்லாரும் பேசலாம். ஆனா இன்னைக்கு அதே நபர் வந்து நான் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு வந்து களத்துல நிக்கிறாரு. அப்படியே நிக்கும் போது அவன் என்ன சொல்லியிருக்கான இந்நேரம், 41 இந்துக்களை கொன்ற கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லவே இல்லை. எந்த இடத்துலயும் சொல்லவே இல்லை. சரி, மதமாற்றம் பண்றாங்கன்னு எவ்வளவு பேசினானுங்க. சர்ச்சில் போய் முட்டி போட்டு கழுத்துல துண்டு போட்டு போய் அவள் சாமி கும்பிட போறாள்ல, அரசியல் பண்ணக்கூடிய நேரத்தில் மதமாற்றம் செய்கிறாயான்னு எந்த சங்கியும் கேள்வி கேட்கல. மறந்துடாதீங்க. எவனா கேட்டிருக்கணும்ல, நீ என்னடா போய் உட்காந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க, மதமாற்றம் பண்றியா அப்படின்னு கேட்டிருக்கணும்ல. ஏன் கேட்கல? ஏன் வாயை மூடிக்கிட்ட? சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஏதாவது ஒரு போராட்டம், கூடங்குளம் போராட்டமோ மக்கள் சமூகத்தான போராட்டமோ ஏதாவது ஒரு போராட்டம் நடந்தால் உங்களுக்கு எங்க இருந்து பணம் வருகிறது அப்படின்னு உடனடியா கேட்டுருவாங்க. வெளிநாட்டுல இருந்து பணம் வருகிறதானு. விஜய் இவ்வளவு பணம் செலவழிச்சிருக்காரு, அந்த கணக்கு காட்ட சொல்லுங்க. யாரு கொடுத்துருக்காங்க? இதற்கு எங்கே வந்துச்சு பணம்? கட்சி ஆரம்பிச்ச ஒரே வருஷத்துல கோடிக்கணக்கான ரூபாய் அவரால் எப்படி செய்ய முடிகிறது? பெத்த பிள்ளைக்கு கடன் கொடுத்தாலும் கட்சிக்கு எப்படி செலவழிப்பான்? பெத்த பிள்ளைக்கே கல்யாணமாகாத 2 குழந்தைகளுக்கே நான் கொடுத்த காசு கடன் எழுதி வச்சவன். நீங்க அப்ப விஜயனுடைய வருமானத்தில் நாளைக்கு கட்சிக்காக செலவழித்த பணம் இவ்வளவுன்னு எழுதுவாரா? இல்லையே, அந்த பணம் எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லுவாரா? அவருக்கு அந்த செலவழிக்கக்கூடிய தனி விமானத்திற்கான செலவு எவ்வளவு, அந்த செலவு கணக்கை காட்டுவாரா? அந்த பணம் யாரிடமிருந்து வந்ததுன்னு காட்டுவாரா? அப்ப இதெல்லாம் கேள்வி இருக்கா இல்ல? ஏன் நான் என்ன கேட்கிறேன்னா, நீ செலவழி, அது இது நீ கணக்கு கொடு, அது வேற. ஏன் எவனுமே அந்நிய கைக்கூலி ஜோசப் விஜய்னு ஒருத்தனும் வாயை திறக்கவே இல்லையே சங்கி, ஏன் திறக்கல? அப்ப இதெல்லாம் எதை உணர்த்துகிறது அப்படின்னு சொன்னா, அவரை பயன்படுத்தி பாஜக ஆதாயம் தேட முயற்சிக்கிறது. எனவே அமைதியாக இருக்கிறது. அவ்வளவுதான் மேட்ரு. அவர் பாஜகவிற்கான நபர், அவ்வளவுதான் அமைதியாக இருக்கிறாரு. இல்லாட்டா இந்நேரம் எவ்வளவு கொந்தளிச்சிருப்பான் விஜய்க்கு எதிராக. அப்ப அது நடக்கல. அவர்கள் சீக்கிரம் மேனிபுலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப அன்பிரடிக்டபிளா இருக்கிறாரு. எப்போ என்ன செய்வாரு, இல்ல என்ன விளைவை ஏற்படுத்துவாரு அப்படிங்கிறது தெரியல. இப்போ கூட நீங்க அனலைஸ் பண்ணிருக்கீங்க, 234 தொகுதிக்கும் போயிருக்கீங்க, நீங்க ஒரு சர்வே வெளியிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் பார்க்க முடியுது. கிரவுண்ட் லெவல்ல இன்னைக்கு கூட நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க குடும்பமா விஜய்க்கு தாங்க ஓட்டு போட்டிருக்கோம், எங்க தெருவுல 100 பேரை கேட்டா 90 பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு. சோ விஜய்க்கான அந்த கவர்ச்சி அப்படிங்கிறது அந்த ஜாதி மதம் இதெல்லாம் தாண்டி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் கிட்ட, பெண்கள் கிட்ட அபரிமிதமாக இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. நீங்க சொல்லுங்க, உங்களுடைய கணிப்புல எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்ஸ் வந்து அவர் வாங்குவாரு? இன்ஃபேக்ட் ஒரு படி மேல போய் இன்னைக்கு வந்து அடுத்த சிஎம் அவர் தான், மே 4ஆம் தேதி எங்க பதவி ஏத்துக்க போறாரு, எந்தெந்த அமைச்சரவை யாருக்கு அப்படிங்கிற அளவுக்கு டிஸ்கஸ் பண்ற ஒரு நிலைமைக்கு வந்து தாவேகாவினர் போறாங்க அப்படின்னா ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது இல்ல? இந்த கான்பிடென்ட் எல்லாமே சோசியல் மீடியாவில தான் இருக்கு. நீங்க ஒரே ஒரு விஷயம், 2019 2017 இவர் நிக்கிறாரு. யாரு? ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல தினகரன் நிக்கிறாரு. தினகரன் நின்னவரு சுயேட்சையா நின்று ஜெயிச்சிட்டாரு. 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு வராரு. அவருக்கு சின்னத்தை கடைசி வரை கொடுப்பதற்கு இழுத்தடிச்சு கடைசியா 15 நாளைக்கு முன்னாடி குக்கர் சின்னம் கொடுக்காங்க. குக்கர் தான் வெடிச்சு செதற போகுது, தமிழ்நாடு பூரா அலற போகுதுன்னாங்க. யாரை பார்த்தாலும் நாங்க குக்கருக்கு போட்டோம்னாங்க. குக்கர்னு கத்தி தீர்த்துட்டாங்க. ஆனா அந்த தேர்தல் அமைதியா நடந்தது. 2019 ரிசல்ட் என்ன நமக்கு தெரியும். 53% டிஎம்கே ஓட்டு வாங்கினாங்க. இந்த அணி வாங்கிச்சு. ஏடிஎம்கே ஒரு 18-20க்குள்ள நின்று போயிட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு பாஜக கூட்டணி. அவர் எவ்வளவு வாங்கினாரு? ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியில அசம்பிளில 5000 ஓட்டா வாங்கினாரு. யாரு? இவரு. இது வந்து நம்ம கண்ணு முன்னாடி நடந்த ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். 2019 இதே 2021 தேர்தல் முடிஞ்ச உடனே
ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லை, ராசி சரியில்லை, அது சரியில்லைன்னு எல்லாரும் கிளம்பி வந்துட்டாங்க. அவர் ஆக மாட்டாரு, அது மாட்டாரு, இது மாட்டாருன்னு சொன்னாங்க. அவர் வந்து சேர்ந்துட்டாரு. இப்ப நீங்க என்னன்னா, இப்ப சோசியல் மீடியாவுல யார் போடுறான்னா, ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். அதாவது இந்த இந்த வீடியோ போடுற பிள்ளைங்க எல்லாம் இருக்குல்ல, சின்ன பிள்ளைங்க எல்லாம் அப்பாட்ட வந்து ஓட்டு போட சொன்னேன், போடல, அது இதுன்னு சொல்றது எல்லாத்தையும் நல்லா உத்து பாத்தீங்கன்னா, பூரா சிபிசி ஸ்கூலு இந்த மாதிரி இதுல படிக்கக்கூடிய பிள்ளைங்க தான் இந்த சோசியல் மீடியா. தமிழ்நாட்டில் 35,000 அரசு பள்ளி இருக்கு. இந்த அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள், அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள், அவர்கள் இந்த காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், இதனால் பலனடைஞ்ச அந்த பெற்றோர்களுடைய குழந்தைகள் எங்காவது ஒரு வீடியோ போட்டிருக்கா? எங்கேயாவது காட்டுங்க, சொல்லுங்க. 2000 ஸ்கூல் இருக்கு தமிழ்நாட்டுல. இது பூரா அந்த தின்னு கொளுத்தது பூரா என்ன செய்யுது, எடுத்துக்கிட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு நான் அதை போட சொன்னேன், நான் இதை போட சொன்னேன். எந்த வீட்லயாவது இப்ப நானும் தான் இருக்கேன். நான் எங்க வீட்டுல 4 பேர் இருக்கோம். 4 பேரும் போய் நாங்க என்ன செஞ்சோம், திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டை போட்டுட்டு நாங்க வாட்டுக்கு வந்து உட்காந்துருக்கோம். நாங்க போட்டோம், நாங்க ஆட்டோம்னு யாரும் ஆடல. இந்த அலப்பறை இருக்குல்ல, இந்த ஓவர் அலப்பறை, அந்த அலப்பறைகள் பூராமே என்னன்னா, இது வந்து எப்படி களத்துல இருந்ததோ அதே மாதிரிதான் சோசியல் மீடியாக்குள்ள இருக்கு. சோசியல் மீடியாக்குள்ள இருந்தது அப்படியே போய் களத்துல நிக்குது. அவ்வளவுதான் இதனுடைய ரேஞ்சு, அவ்வளவுதான். நீங்க இது எல்லாருக்கும் போட்டாங்க அப்படின்னு சொன்னா போட்டிருக்காங்க, எனக்கே தெரியும். நான் அதை மீண்டும் மீண்டும் சொல்றேன். இதே பாளையங்கோட்டை தொகுதி திமுக வந்து 1,00,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிற தொகுதி இந்த தொகுதி. இந்த தொகுதியில அதிமுக வேட்பாளரே இல்லைங்க, டம்மிங்க. அதிமுகன்னு ஒரு வேட்பாளர் அவர் களத்துல நின்னாரான்னு யாருக்கும் தெரியாது. தாவேக்கா வேட்பாளர் இங்க கிறிஸ்தவ வேட்பாளரை போட்டாங்க. பாளையங்கோட்டை தொகுதியினுடைய நேச்சரை மட்டும் நான் சொல்றேன். 85,000 ஓட்டு முஸ்லீம் ஓட்டு, 50,000 ஓட்டு கிறிஸ்தவர்கள் ஓட்டு. அது போக மீதி இருக்கக்கூடிய ஒரு 1,00,000 ஓட்டு வந்து இந்து மக்களுடைய ஓட்டு. 2 முஸ்லீம் வேட்பாளர்கள், ஒரு கிறிஸ்தவ வேட்பாளர், அவ்வளவுதான். தாவேக்கா வேட்பாளர் கிறிஸ்தவ வேட்பாளர், ஏடிஎம்கே திமுக வேட்பாளர்கள் இஸ்லாமிய வேட்பாளர்கள். இதுதான். இப்ப நீங்க வந்து இந்த கிறிஸ்தவ வேட்பாளருடைய வாக்குகள் இருக்குல்ல, இதுல சரிபாதியா அவர் வாங்கியிருக்காரு. இதுல ஏடிஎம்கே வாக்குகளும் இருக்கு. போன முறையும் நீங்க நல்லா நான் சொல்றேன், போன முறை இதே கிறிஸ்தவர்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்னு இப்ப சொல்றாங்கல்ல. கடந்த முறை அதிமுக கிறிஸ்தவ வேட்பாளரை இங்க நிறுத்தியது. அந்த கிறிஸ்தவ வேட்பாளருக்கு அமித்ஷா திருநெல்வேலியில் வந்து பிரச்சாரம் செய்தார். 35,000 ஓட்டு விழுந்துச்சு. போடுறவன் இருக்கான், அது கிறிஸ்தவன் இந்து அதெல்லாம் கிடையாது. அவனுக்குன்னு ஒரு அரசியல் இருக்கு. அவன் கிறிஸ்தவனா இருந்தாலும் போடுவான், முஸ்லிமா இருந்தாலும் போடுவான், இந்துவா இருந்தாலும் போடுவான். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டிய ஒரு மதச்சார்பற்ற வாக்குகள் என்பதுதான் எண்ணிக்கையில பெருசா இருக்கு. எனவே அவர்கள் வாக்களித்து விட்டு அமைதியாக இருக்கிறார்கள், அவ்வளவுதான். வாக்களித்தவர்கள் என்னைக்கு ஆட மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. இவர்கள் வந்து இந்த புதுசா வந்தது என்ன செய்யுது, கொஞ்சம் நின்று இந்த ஆட்டத்தை காட்டுது, சோசியல் மீடியாவை காட்டுது, அவ்வளவுதான். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் நான் அணுகிய வரையில் அதிமுகவினுடைய கணிசமான வாக்குகளை விஜய் பெற்றிருக்கிறார். பாஜகவுடைய அஜெண்டா நிறைவேறி இருப்பதாகவே நான் மதிப்பிடுகிறேன். நான் அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்பயே 234 தொகுதி என்னன்னு தெரியுது. ஏறக்குறைய இப்ப 4 நாளா விசாரிச்சோம்னா என்னன்னு தெரியுது. அதிமுகவை மிகப்பெரிய அளவிற்கு படுதோல்விக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. ஒன்று. அதே நேரத்தில் விஜய் வந்து திமுகவினுடைய மார்ஜினை தாண்டி அவர் பெரிய வெற்றியை பெற்று விடுவார். இப்ப 100 ஓட்டு விழுகுதுன்னா 60 ஓட்டு அவர் வாங்கி விட்டார். 20 தான் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வந்திருக்கு. அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்களா அப்படிங்கிற அடிப்படைக்கான அரசியல் தேவை இருந்ததாக நான் கருதவில்லை. அப்படி ஒரு தேவை இருந்ததாக கருத, எப்பயுமே ஒரு 10% பேர் கத்துவாங்க, அது தெரியுங்க. 67ல இருந்து கத்துவாங்க. ஒரு 10%, அது இன்னொரு 10% கூடி இருக்கலாம். 20% அது கூடி இருக்கலாம் பாஜக வந்ததுனால. இன்னொன்னு புரிஞ்சுக்கங்க, பாஜகவில் இருக்கக்கூடிய பலர், பாஜக ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய பலர் தாவேகாவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள். அது விழுந்திருக்கு. ஆனா தாமரை போட்டியிட்ட இடத்துல வேற மாதிரி இருக்கு. தாமரை போட்டியிட்ட இடத்துல வேற மாதிரி ஒரு கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்க, எல்லா இடத்துலயும் பிஜேபி தோத்துரும், அதிமுக எல்லா இடத்துலயும் தோத்துருமா, ஆனா பிஜேபி மட்டும் இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெறுவார்கள் 2 நாளா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில இருந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி வெற்றி பெறுவார்கள். தேர்தலுக்கு அப்புறம் வாக்கு இயந்திர தேர்தல்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத ஆந்திர பிரதேஷ்ல கூட நம்ம பார்த்தோம். ரீசெண்டா வந்து பரக்கல பிரபாகர் போன்றவர்கள் அதை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஏதாவது நடக்க தமிழ்நாட்டுல வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எப்படி இந்த தேர்தலை வந்து பொதுவா திமுக எப்படி அணுகுச்சு, அதிமுக எப்படி அணுகுச்சு, எங்க சறுக்குச்சு அதிமுக, தாவேகா எப்படி அணுகுச்சு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? இறுதியாக இந்த இவிஎம் மேனிபுலேஷன்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக 100%
நம்மெல்லாம் ஓட்டு போட்டு முடிச்சிட்டோம்ல, தேர்தல் அதிகாரிகள் ஒரு ஓட்டுகளை போட்டுக்கொண்டுதான் கண்டிப்பாக இருப்பார்கள். நீங்க வாக்கு இயந்திரத்திற்குள் மோசடி செய்ய முடியும் என்று எல்லா கட்சியும் சொல்லிவிட்டது. ஆனாலும் இவர்கள் அதை மாற்ற மாட்டேங்கிறாங்க. ஒரே ஒரு இதுதான், எதிலுமே நம்பிக்கை இல்லாத, விஞ்ஞானம் எதிலுமே நம்பிக்கை இல்லாத பாஜக, கொரோனா வந்தா கரண்டியை வச்சு தட்டுங்கன்னு சொல்ற பாஜக, கொரோனா வந்தா ஐஐடி டைரக்டர் மாட்டு மூத்திரம் குடிங்கன்னு சொல்ற பாஜக, கொரோனா வந்ததுன்னா சாணி உருண்டை தின்னுங்கன்னு சொல்ற பாஜக, விஞ்ஞானம் எதிலுமே நம்பிக்கை இல்லாத பாஜக, வாக்கு இயந்திரத்தை நம்புவதுதான் நமக்கு வாக்கு இயந்திரத்தின் மீதான சந்தேகத்தை வளர்க்கிறது. நீங்க வேற எந்த விளக்கமும் வேண்டாம். பெரியார் நல்லா சொல்லுவாரு. பெரியார் சொல்லுவாரு, எது எதுக்கு கோழிக்கு 2 கால் தான், அதான் அவள் சொன்னா நான் 3 கால் இருக்கான்னு தேடி பார்ப்பேன் அப்படின்னாரு. அந்த கதை தான். அவள் சொல்லிட்டாங்கன்னா நாங்க 3 கால் இருக்கா அப்படின்னு, கோழிக்கு 2 கால்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அது அவங்க 2 கால்னு சொல்லிட்டாங்க, இங்க இருந்து சொல்லிட்டாங்கன்னு சொன்னா நான் உடனே என்ன செய்வேன், 3வது கால் கோழிக்கு இருக்கான்னு தேடி பார்ப்பேன் அப்படின்னு. அது மாதிரிதான் நம்ம வாக்கு இயந்திரத்தை நம்ம தேடி பார்க்கணும். வாக்கு இயந்திரத்தை தேடி பார்த்ததுல அதுல பண்ண முடியும். அப்படி செய்திருக்கிறார்கள் என்று ராகுல் காந்தி ஒரு பெரிய பட்டியலை கர்நாடகத்துல போட்டாரு, ஆந்திராவில் போட்டாரு, எல்லாமே போட்டாங்க. இப்ப தேர்தல் முடிவு எதுவாக இருக்கும் என்று நான் மதிப்பிடுகிறேன்னா, தேர்தல் ஆணையம் இப்ப நீங்க எதுக்கு அதிகாரிகளை எல்லாம் மாத்தணும், ஏன் தேவையற்ற முறையில மாத்தணும்? அப்ப இவங்க மாத்திட்டாங்க. இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, திமுக வெற்றி பெறும். இப்ப பாஜக வெற்றி பெறும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா எல்லாரும் ஆசன வயல சிரிச்சுட்டு போயிருக்கா. தமிழ்நாட்டில் அது நடக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ப பாஜக எல்லாரும் கேட்பாங்க, வாக்கு இயந்திரத்தில் மோசடி செய்ய முடியும் என்றால் எல்லா தொகுதியிலும் பாஜக ஜெயித்து விட்டதுன்னு அறிவிக்க முடியுமே அப்படிம்பாங்கல்ல. அப்படி அறிவிச்சாங்கன்னு சொன்னா அது ரொம்ப கேவலமாயிரும்னு அவங்களுக்கே தெரியும். அதனால அப்படி செய்ய மாட்டாங்க. தமிழ்நாட்டில் திமுக அதனுடைய பலத்திற்கேற்ற முறையில் இவர்கள் திருத்தலம் பண்ண முடியாத அளவுக்கு அது ஓட்டுகளை வாங்கி கண்டிப்பா வச்சிருக்கும். ஒண்ணு அது வைத்திருக்கிறது. ஆனா 2வது என்னன்னா, அதிமுக வாக்குகள் தாவேகாவுக்கு சென்றிருக்கிறது. அதிமுக 3வது இடத்திற்கு செல்லும் வகையில் இது வடிவமைக்கப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தாவேகாவுக்கும் அதிமுகவுக்குமான வாக்கு வித்தியாசங்கள் ஒரு அளவுக்கு, அதாவது என்னன்னா, திமுக பெரிய வின்னிங் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லாம ஒரு 1000-2000 ஓட்டுக்குள்ளதான் இவங்க இது பண்ணாங்க, ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேரட்டிவை செட் பண்ணலாம். பாஜக போட்டிட்ட 33 தொகுதி இருக்குல்ல, அந்த தொகுதிகளுக்குள்ள இப்ப அவங்க சொல்லக்கூடிய தகவலை பார்த்தா இரட்டை இலக்கத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு ஒரு சவுண்ட் இங்க வந்துகிட்டு இருக்கு. நான் 27 தொகுதியவும் பார்த்துட்டேன். 21 தொகுதி இல்லை, எந்த தொகுதியிலும் பாஜக வெற்றி பெறுவதற்கான அறிகுறியே இல்லை, அறிகுறியே கிடையாது. ஆனா இப்ப அவங்க இரட்டை இலக்கம்ங்கிறாங்க. அது என்ன கணக்குன்னு தெரியல. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, தாவேக்கா நிறைய ஓட்டு வாங்கிருச்சு, அது இதை விட்டு அதிகமா வாங்கிருச்சு, நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு கதையை கொண்டாந்து வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா வாய்ப்புகளும் இருக்கு, அதுல செய்ய முடியும். ஆனால் எதுவாக இருந்தாலும் இந்த தேர்தல் முடிவு ஒன்றை உணர்த்தும். நீங்க யார் ஜெயிக்கிறாங்க வைக்கிறாங்கன்னா நீங்க கேட்டீங்கல்ல, ஒன்றை உணர்த்தும், அதிமுக என்ற கட்சி இல்லை, முடிச்சிட்டாங்க. அந்த கதையை தாவேக்காவை வைத்து கதையை முடித்து விட்டார்கள் என்று ஒன்று தெரியும். தாவேக்காவை எப்ப முடிப்பாங்க அப்படிங்கிறது அமித்ஷாவுடைய கையில் இருக்கு. அது விஜயும் அதுக்கு தெரியும். விஜய்க்கு அது எப்ப முடிக்க போறாங்க என்ற கதையும் தெரியும். என்ன நடக்கும்னா, இவர்கள் எல்லாரையும் டயர்டாக்கி, யாரு பாஜகவை இது அதிமுகவையும் தாவேக்காவையும் ரொம்ப டயர்டாக்கி, அதற்கு பின்னால் பாஜக திமுகவை எதிர்ப்பதற்கு நான் தான் பேய்க்கு பயந்த பூரா என் மேல ஏறு, நான் தான் மத்திய அதிகாரத்தை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்த வண்டியில ஏற்றி பாஜக எழுந்து நிற்க முயற்சிக்கும். இது அதற்கு அடுத்து நகல்கூடியதாக இருக்கும். இல்ல அவங்க எல்லாரையுமே பயன்படுத்துவாங்க. நம்ம தான் பண்ண போறோம் வைக்க போறோம். ஏன்னா இவர் தான் அமித்ஷாவையோ மோடியவோ யாரையுமே விமர்சிக்கலையே, அவருக்கு தான் பாசிசமே பாயாசமாச்சு. அதனால பிரச்சனையே கிடையாது. அந்த டோன்லாம் செட் பண்ணது அதுக்காக தான். அப்ப அவர்கள் திமுக வெர்சஸ் இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அடுத்த தேர்தலை சந்திப்பது என்ற வடிவத்திற்கு இவர்கள் செல்வார்கள். தமிழ்நாட்டுல பாஜக எழுந்து நிற்கக்கூடிய வகையில் அது தன்னை அதிகாரத்தில் வைத்து அல்ல ஒரு எதிர்கட்சி அந்தஸ்துல கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு அது அடுத்த ரோலை பிளே பண்றதுக்கான வடிவத்தில் இந்த தேர்தலுடைய முடிவுகள் இருக்கும் அப்படின்னு தான் நான் மதிப்பிடுகிறேன். இதுல வாக்கு இயந்திர மோசடி தெளிவாக நடைபெறும். இப்பயும் சொல்றேன், வாக்கு பதிவு ஒரு பேலட் 17C கொடுத்துருக்காங்க படிவம். அந்த 17Cல எத்தனை ஓட்டு, எண்ணும் போது எத்தனை ஓட்டு டெய்லி ஆகுதான்னு பாருங்க. பல பூத்துல டெய்லி ஆகாம வரும். ஏன்னா அந்த வேலை எல்லா இடத்துலயும் அவங்க செய்யறாங்க. பாஜக வெற்றி பெறக்கூடிய விஷயம் அதுதான். சரி, அதுக்கடுத்து கோர்ட்டுக்கு போன
அது வந்து சிந்து சமவெளி நாகரிக காலம் அடுத்து ஒண்ணு வர்ற காலம் வரைக்கும் அந்த தீர்ப்பு வரவே வராது. 2000 வருஷம் ஆகும் தீர்ப்பு வர்றதுக்கு. அதுக்கு இந்த அப்பாவுக்கு கேஸ் இருக்குல்ல, அப்பாவுக்கு போன முறை தோத்தது ஜெயிச்சுட்டான்ட்டாங்க. அதுக்கு பின்னாடி அவர் ஜெயிச்சு சபாநாயகரை இருந்து முடிச்சு அடுத்த தேர்தலுக்கு வந்துட்டாரு. ஒன்னும் தீர்ப்பு வரல. இந்த லட்சணத்துல தான் இவங்க வச்சிருப்பானுங்க. எனவே வந்து இந்த அரசியல் முறை இந்திய ஜனநாயகத்தின் மீது அல்லது அரசியல் கட்சிகள் இதுவரைக்கும் நடத்தப்பட்ட முறை மீது மக்களுக்கு ஒரு வகையான கோபம் இருக்கிறது. அந்த கோபத்தை சரியான வழியில் திசை திருப்பி கொண்டு வந்து சரியான வகையில் கொண்டு வந்து களத்துல நிப்பாட்டாம நடிகர்கள் வந்து அதை ஆக்கிரமிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் ஒன்று என்னன்னா, பாஜகவிற்கு எதிராக இந்திய சமூகம் வெகுண்டெழுந்து போராட துவங்கி இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு இப்போது அந்த வாக்குகள் ஒரு திமுக தாவேகா என்று சொன்னதில் தாவேகாவும் திமுகவும் இருக்கட்டும், மற்ற எல்லாம் வேண்டாம் அப்படின்னு மக்கள் ஓட்டு போட்டிருக்கலாம்ல. அதான அர்த்தம் அவர் சொன்னதுக்கு. தாவேகா திமுக அப்படின்னா திமுகவும் நாங்க 2 பேரும் இருந்துக்கிறோம், நீங்க மற்ற பிற உதிரிகள் அவன் உதிரிட்டான். யார? அமித்ஷாவை எல்லாம் உதிரி. மற்றும் பலர்னா அமித்ஷாவும் அதுக்குள்ள அடக்கம், மற்றும் பலர்ல மோடி அடக்கம், மற்றும் பலர்ல அண்ணாமலை அடக்கம். அத்தனை பேரும் நவதுவாரத்தையும் பொத்திக்கிட்டு உட்கார்ந்து இருக்கான். அதான் ஏன்னு தெரியல. அப்ப இவங்க எல்லாம் கொதிச்சு எழுதக்கூடியவங்க, சாதாரணமா கொதிச்சு எழுந்துருவானுங்க. ஆனா ஏன் இவர்கள் எல்லாம் ஒரு கிறிஸ்தவ பாவாடையை இப்படி பேச விட்டுட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்காங்கன்னு தான் தெரியல. அப்படின்னா இவங்க இந்த நபர் யாருக்கானவருங்கிறது தெரியுது. அவங்களுடைய தேவையை நிறைவேற்ற வந்திருக்கிறார் என்பது பளிச்சுன்னு தெரியுது. அதை எக்ஸ்போஸ் ஆவாரு. நிச்சயமாக விஜயை வந்து அவங்க சும்மா விட போறதே கிடையாது. அவங்க சும்மா யாரு? திமுக அது நாகரிக அரசியல்னு ஒண்ணு நடத்திக்கிட்டு இருக்கு, அது ஒரு பக்கம் நடக்குது. ஆனா இவங்க விட மாட்டாங்க. இவங்க வந்து கரூர் கேசட் வச்சுக்கிடுவாங்க, திரிசா கேசட் வச்சுக்கிடுவாங்க, பல கேசட் வச்சிருப்பாங்க. திரிசா கேசட்னு ஒண்ணு வச்சிருப்பான், தனி விமான கேசட்னு ஒண்ணு வச்சிருப்பான், பஸ்ஸுக்குள்ள என்ன நடந்ததுன்னு ஒரு கேசட் விடுவானுங்க. ஜனநாயகம் படத்தை விஜயே தான் ரிலீஸ் பண்ணாருன்னு ஒரு கேசட் வரும் பாருங்க. அதுக்கு அடுத்தெல்லாம் ஒரு 10 கேசட் வச்சிருப்பானுங்க. டம்முன்னு தூக்கி வெளியே போட்டு ஒரு இப்ப ஆஸ்திரேலியாவுக்கு ஏதோ 4ஆம் தேதி டிக்கெட் போட்டிருக்கதா சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல. ஆஸ்திரேலியா போல எந்த 2 தொகுதியில நிக்கிறாரு சார், ஏதாவது ஒண்ணுலயாவது ஜெயிப்பாரா? நீங்க பாயிண்ட்டுக்கு கரெக்டா வந்துடுறீங்க. அதாவது திருச்சி, எனக்கு தெரிஞ்சு திருச்சி கிழக்கில் விஜய் ஜெயிக்க முடியாது, அதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் பெரம்பூர் தொகுதி இருக்குல்ல, சென்னையில பெரம்பூர் தொகுதியில அதிமுக வேட்பாளர், அதிமுக நின்றிருந்தா கூட கொஞ்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க, அங்க பாமக வேட்பாளர் நின்றார். அதனால பாமகவை ஒரு கண்டஸ்டண்டாவே அந்த தகுதி மக்கள் எடுத்துக்கிறல்ல. அதனால என்ன ஆகும்னா திமுகவுக்கும் 2 பேருக்கு இடையில இப்படி உரசல் நடக்கும். எங்க கோவை தெற்குல வானதிக்கும் கமலஹாசனுக்கும் ஒரு உரசல் நடந்ததுல, அந்த உரசல் மாதிரி இப்படி உரசி ஒரு 1000-2000 ஓட்டுக்குள்ள யார் வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம். விஜய் தான் வெற்றி பெறுவார்லாம் நான் சொல்ல மாட்டேன், திமுக தான் வெற்றி பெறும் சொல்ல மாட்டேன். இது 2 பேர்ல யார் வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம். ஆனால் வெற்றி விகிதம் ஒரு 1000-2000 ஓட்டுக்குள்ளதான் நிற்கும். இதுதான் பெரம்பூர் நிலைமை. அதனால வந்து அவர் அங்கே ஜெயிச்சிருவாரு. ஒன்னொன்னு அப்படி அவர் ஜெயிச்சு வந்தாலும் அவர் விடுமுறை விட்டுட்டு போயிடுவாரு, ரத்து பண்ணிடுவார். எம்எல்ஏ பதவியை ரத்து பண்ணதை அவர் அதிகமா ரத்து தானே பண்ணுவாரு. அதனால ரத்து பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க யாரும் போக முடியாது. தொகுதி பிரச்சனைக்கு எல்லா பேரும் பனையூருக்கு வாங்கன்னு சொல்லிடுவாரு. வெம்பூரா பனையூருக்கு போவேன் என்ன பண்ணிட்டு போறாங்க. ஓட்டு போட்ட மக்கள் அதுக்கு பின்னாடி யோசிப்பாங்கல்ல. நீங்க ஓட்டு வாங்க போகும்போது என்ன வேணாலும் சொல்லிடலாம். ஓட்டு போட்டு மக்கள் ஜெயிக்க வச்சதுக்கு பின்னாடி அவன் பாடு இருக்குவாருங்க, அது ரொம்ப கஷ்டம். அதனால வார்த்தைகளை அவர் அதிகமாக விட்டு இருக்கிறார். வார்த்தைகளை அதிகமாக விட்ட ஆளு ஜெயிக்கிற ஆளு அவ்வளவு வார்த்தையை விட மாட்டாங்க. ஜெயிக்கிற ஆளு யாரும் வார்த்தையை விட மாட்டாங்க, நிதானமாக பேசுவாங்க. தோக்க போறவன் தான் என்ன செய்வான், கண்டமேனிக்கு அள்ளி விடுவான். நான் வந்து என்ன செய்வேன், எல்லாத்தையும் நீங்க வந்து இந்த சென்னையை தூக்கி கடல்ல வச்சுட்டு கடலை தூக்கி சென்னையில வைப்பேன் அப்படின்லாம் எல்லாம் இவங்க அப்படிலாம் கதை பேசுவாங்க. அதனால ஜெயிக்கிறதுக்கான முறையில் அந்த நபர் பேசியதாக நான் புரிந்து கொள்ளவில்லை. தோற்பதற்கான முறையில் தான் அவரும் பேசியிருக்கிறார். அவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டை பிரிச்சு கொடுக்கறதுக்கு வந்தாரு, நின்னாரு, வேஷம் கட்டினாரு. அந்த வேஷத்தை வந்து வெறித்தனமான வேஷம்லாம் போட்டாரு. அந்த வேஷம் ஓரளவுக்கு பாஜகவிற்கு சந்தோஷத்தை உருவாக்கி இருக்கிறது என்று நான் மதிப்பிடுகிறேன். அதுதான் முடிவாக வரும். இறுதியாக திமுக வெற்றி பெறும், திமுக கூட்டணி ஆட்சியை அமைக்கும், அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னால இருந்த தேர்தல்ல கூட இவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்ததா தெரியல. ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மே 4ஆம் தேதி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்புலதான் காத்துக்கிட்டு இருக்காங்க. நல்லதே நடக்கும் அப்படின்னு விஜய் பாணியிலேயே நம்மளும் சொல்லுவோம். நல்லதே நடக்கட்டும். தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படிங்கறத பொறுத்து கான்பிடென்டா இருப்போம். நல்லதே, இப்படி சொல்றேன், கான்பிடென்டா இருப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ, நன்றி.